சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் தமிழக ஆளுநர் RN ரவி சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? தமிழக ஆளுநர் RN ரவி டெல்லி சென்றிருந்த நிலையில துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து திடீர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான நிகழ்வுகள் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய எதிரொலியாக 10 மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்ற தீர்ப்பினை குறித்து துணை குடியரசுத் தலைவர் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எப்படி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் கேள்வியாக எழுப்பியிருந்தார். இந்த நிலையில தமிழக ஆளுநர் துணை குடியரசுத் தலைவருடன் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது. அந்த வகையில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் எதிரொலியாக 10 மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர் நடவடிக்கையில தமிழக அரசு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொண்டு வரும் நிலையில துணை குடியரசுத் தலைவரை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.